மாப்பிள சமந்தி, இந்த குடும்பத்துல எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து பாத்துட்டு உடனே போயிடலான்னு தான் வந்தேன். இங்க வந்தது என்னவோ தெரியல, ஒரு 2 நாள் தங்கிட்டு போலான்னு தோணுது. கண்டிப்பா கண்டிப்பா தங்கிட்டு போலாம். எங்களுக்கு சந்தோஷம் தான். இல்ல எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இன்னைக்கே நாங்க ஒரு சிரமமும் இல்ல. என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? போங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. துளசியோட அப்பா வந்திருக்காருல, ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம். போங்க. அம்மா வாங்க, சாப்பாடு ரெடி பண்ணலாம். வாங்க வாங்க. சமந்தி, என்னடா உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எது பிடிக்குன்னு எனக்கு தெரியல, அதான். சமந்தி, நீங்க வந்ததே சந்தோஷம் தான். உட்காருங்க. உட்காருங்க. வாங்க 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 உட்காருங்க. உட்காருங்க. இப்ப என்னங்க பண்றது? எங்க அவர் பாக்குறதுக்கு தான் அப்பாவியா இருப்பாரு. கோவம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். ஒன்னும் புரியல. இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? அவருக்கு தெரிஞ்சா பிரச்சனை பண்ணுவாரு. உங்களை ஏதாவது சொல்லிடுவாருன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அதுவும் இல்லாம அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். நீங்க சொல்லி இருக்கணுமா? சொல்லாம இருந்தது தப்பு தானே? தப்புதாங்க. ஆனா இப்படி திடீர்னு வருவார்னு நான் எதிர்பார்க்கல. அம்மா, நடந்ததை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கணும்னு சொல்லுங்க. அம்மா, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லுங்க. ஏங்க, நான் சொன்ன தப்பா எடுத்துக்க கூடாது. தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னன்னு சொல்லுங்க. துளசியும் சிவாவும் கல்யாணம் ஆன மாதிரி, புருஷன் பொட்டாட்டி மாதிரி அப்படியே இருக்கட்டும். ஒரு 4 நாள் தான், எப்படியாவது சமாளிச்சு அவர் அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் நானும் துளசியும் ஊருக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் விவரமா சொல்லி யார் மேலேயும் தப்பு இல்லைன்னு புரிய வச்சிடணும். இப்ப தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்காது. எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீங்க சொல்லாம மறைச்சது தப்பு தானே? துளசி சொல்லதான் சொன்னா, நான் தான் சொல்லாம மறைச்சிட்டேன். சம்மந்தி, சாப்பிடுங்க. துளசி, நீ எதுக்கு நிக்கிற? மாப்பிள்ளை பக்கத்துல உட்காரு.
துளசி, மாப்பிள்ளை பக்கத்துல உட்காந்து சாப்பிடுமா. மாப்பிள்ளை, உங்க பக்கத்துல துளசியை உட்கார சொல்லுங்க. அப்பா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நாங்க லேடிஸ் எல்லாம் ஒண்ணு அப்புறமா சாப்பிடுறோம். இத்தனை நாள் நீ எப்படி இருந்தியா எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் நான் பார்க்கும்போது நீயும் மாப்பிளையும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா எனக்கு சந்தோஷமா. உட்காருமா. நீ உட்காருறியா இல்ல நான் வந்து உட்கார வைக்கவா? உட்காருமா துளசி, உட்காருமா துளசி. அட உட்காருமா. உட்காருவாங்க, நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. ஆ, சம்மந்தி வீட்டுல வந்து வேலைக்காரி மாதிரி வேலை பாக்குற.